கொரிந்தியர் அதிகாரம் 6 வசனம் 2. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இத எசாயா 49 வசனம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாங்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன அநேக காரியங்கள் நிறைவேறும் நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் உங்களுடைய இரட்சணிய நாள், இதுதான் உங்களுடைய அனுக்கிரகத்தின் காலம். உங்கள் சீசனுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்க. நான் நினைக்கிற விஷயம் இன்னைக்கே நடந்துடணும் அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு எதுவும் செய்யவும் கூடாது. அண்ட் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சி சோர்ந்தும் போயிடக்கூடாது. கர்த்தர் தீவிரமாய் சில காரியங்களை செய்வார். ஆல்ரெடி ஏசப்பா இந்த வார்த்தை குறித்து நம்மளோட பேசியிருக்கிறாங்க. ஏசப்பா தீவிரமாய் நம்ம வாழ்க்கையில் செய்கிறதற்கும் நாம் அவசரப்பட்டு செய்கிறதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா சொன்ன அநேக வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் நாட்கள். நீங்கள் விதைச்ச கண்ணீருக்கு அறுவடையை பார்க்கக்கூடிய நாட்கள். விதையை விதைச்ச அடுத்த நாளே அது மரமாயிருமா? இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் கண்ணீரை விதைச்சிருக்கிறீங்க, நன்மைகளை விதைச்சிருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் தீமையான விஷயங்கள் நடந்த போதிலும் ஏசப்பாவை நீங்கள் விட்டு கொடுக்கல. அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க. உங்களுக்கு கோபம் வந்துச்சு, வருத்தம் வந்துச்சு, நீங்களும் பேசுனீங்க. ஆனால் அவங்க அளவுக்கு நீங்கள் நடந்துக்கல. சரி ஏதோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஏசப்பாவோட பாதத்தில் காத்திருந்தீங்க. நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கல்லன்னு அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்காக காத்து கொண்டிருந்தீங்க. நீங்கள் முளைத்து எழும்புகிற நாட்கள். நம்ம ஜெப வாழ்க்கையை, நம்ம வேத வாசிப்பை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அந்த விதையின் மேலே தண்ணீரை ஊற்ற போகிறோம். அதுதான் பின்மாறியும் முன்மாறியுமான மழையை கர்த்தர் பொழிய பண்ணுவாராக. தண்ணி ஊத்துனா தானே விதை முளைக்கும், வெளியே எழும்பி வரும். நீங்கள் எழும்பி வரீங்க. ஒரு நாள் நீங்கள் மரமாக மாறுவீங்க. அந்த மரத்தில் கனிகள் வரும். கனிகள் வரும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். அதே மாதிரி நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்க போறீங்க. ஒரு விதையை விதைச்சிட்டு அது எப்போ வெளியே வரும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்கள் முடிந்தது. ஏன்னா நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஆமாங்க, ஏசப்பா உங்களுக்கான ப்ராசஸை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த விதை இன்னும் வளர்ந்து மரமாக மாறுற அளவிற்கு தேவையான தண்ணீரை ஒவ்வொரு நாளும் நம்ம ஊற்ற போகிறோம். அதிகமாக ஏசப்பாவோட பாதத்தில் அமர போகிறோம், ஜெபிக்க போகிறோம். என்ன பண்ணாலும் ஏசப்பா நான் பண்ணுறது கரெக்டு தானா, உங்களுக்கு இது சித்தமாப்பா அப்படின்னு எப்போவுமே ஏசப்பா கிட்ட ஒரு கான்டாக்டில் இருக்க போகிறோம். எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஏசப்பா என் கூட இருங்க, தேங்க்யூப்பா, நன்றி அப்பா, தீமையான விஷயங்கள் நடந்தாலும் இது நன்மையாக மாறும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எப்போ ஏசப்பா கூட ஒரு கான்வர்சேஷன்லேயே இருக்கலாம். ஏன் நான் ஏசப்பா கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே எழும்புதா? ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் உங்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, நாளைக்கு அவங்க உங்கள் கிட்ட இருப்பாங்க அப்படின்னு தெரியாது. நாளைக்கே உங்களுக்கு விரோதமாக அவங்க எழும்பலாம். இரவெல்லாம் நம்ம தூங்குகிறோம். யாராச்சும் நமக்கு காவல் இருக்கிறாங்களா? பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஏதோ கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், தாய் தகப்பனாக இருக்கட்டும் பார்த்துப்பாங்க. அதுக்காக இரவு ஃபுல்லாக அவங்க கண்ணை முழிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லை. நம்மளை தூங்காமல் உறங்காமல் பாதுகாக்கிற தேவன் ஏசு ஒருவரே. ஏசப்பா நம்மளை பத்திரமா பாதுகாக்கிறாங்க. நம்மளுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் நடக்குது தெரியுமா? ஆனால் எதுவுமே நம்மளை அணுகாமல் நம்மளை பாதுகாக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு சின்ன நேப் எடுத்தனால எனக்கு நைட் சரி கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, க்ளீனிங் வேலை, அதை முடிச்சிடலான்னு சொல்லி
அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருந்துச்சு. அப்போது வந்து நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன், "ஏசப்பா எல்லாருமே தூங்கிட்டாங்க. நீங்க என் கூட இருக்கிறீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்தே இந்த வேலைய செய்யலாமா? எனக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா? எப்படி ஆரம்பிச்சு, எப்படி முடிக்கணும்? என்னென்ன வேலைகள இன்னைக்கு நான் செய்யணும்? எனக்கு சொல்லி தரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு ப்ரேயர் பண்ணேன். என்ன அறியாமையே நான் வந்து சிரிச்சுட்டே இத நான் ஏசப்பா கிட்ட சொன்னேன். நம்ம பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தா நம்ம எப்படி பேசுவோம்? அப்படி என் வாயிலிருந்து ஆவியானவர் என்ன மறைத்து பேசினார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருந்துச்சு. அந்த வேலைகள முடிச்சுட்டு அப்பாவோட பாதத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் நான் இந்த வார்த்தைய உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். அந்த வேலைய எப்படி ஆரம்பிக்கணும், எப்படிலாம் செய்யணும் எல்லாமே ஏசப்பா எனக்கு சொல்லி தந்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் உங்க கூட நான் இத ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன், அவர் நல்ல தகப்பன். உங்களையும் நேசிக்கிறார். நீங்களும் அவருடைய பிள்ளை தான். உங்ககிட்டயும் அவர் பேசணும்னு விரும்புகிறார். நீங்க அவரிடத்துல பேசுறீங்களா? நாம ஏசப்பாக்கு டைம் குடுக்குறோமா? நாம ஏசப்பா கிட்ட பேசுறோமா? ஏசப்பா நம்மகிட்ட பேசுறதற்கு அவருடைய பாதத்துல நம்ம உட்கார்றோமா? இனிமே நம்ம அப்படி பண்ணலாம். ஏசப்பா உங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. இது உங்களுடைய சீசன்னு ஏசப்பா சொல்றாங்க. இதுவே உங்களுடைய இரட்சணிய நாள். இதுவே உங்களுடைய அனுக்கிரக காலம். இத ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உங்க வாழ்க்கையில ஆமேன் என்று பலிப்பதாக. கதவுகள் திறக்கப்படுகிறது. தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் அவருக்கேற்ற விதத்துல வாழலாம். நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். ஹேவ் a wonderful day. God bless you.